தமிழகத்தை ஆளும் திமுக தரப்பிற்கு ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 பெரிய வழக்குகளில் திமுக தரப்பினருக்கு எதிராக உத்தரவுகள் வந்துள்ளன. அதாவது அதிகம் கவனிக்கப்பட்ட 2 முக்கிய வழக்குகளில் திமுக தரப்பிற்கு எதிராக உத்தரவு வந்துள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராகவும், டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பான வழக்கிலும் திமுக தரப்பிற்கு எதிராக உத்தரவுகள் வந்துள்ளதால் அண்ணா அறிவாலய திமுக அதிர்ச்சியும் ஆட்டமும் கண்டுள்ளது. ஒட்டுமொத்த அண்ணா அறிவாலய கூடாரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மத்திய அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறையால் கைது செய்யப்படலாம் என டெல்லி பாஜக மேலிடம் வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக அசையும் அசையா சொத்து சேர்ப்பது திமுக அமைச்சர்களுக்கும், திமுக சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் திமுக உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இது ஒன்றும் புதிதல்ல. இது வழக்கமான ஒன்றுதான். இந்த வரிசையில் வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிவு எடுக்க வேண்டும் என வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1996, 2001 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தவரும் தற்போதைய தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடியே 92 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2002 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் 2007 உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து 2013 ஆண்டு அதிமுக ஆட்சியில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகைகளை விலக்கி வாதிடப்பட்டது. துரைமுருகன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ராவும் அவரது குடும்பத்தினர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். மூத்த வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களின் தனிப்பட்ட தொழில், குடும்ப வருமானத்தை அமைச்சர் துரைமுருகன் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் வழக்கு சம்பந்தப்பட்ட காலத்துக்கு முன் வாங்கப்பட்ட சொத்துக்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சரின் குடும்பத்தினரை அமைச்சரின் பினாமி என குறிப்பிட எந்த ஆதாரங்களும் இல்லை என வாதிட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தனித்தனியாக முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்து அதிகாரி விசாரிக்க வேண்டிய வழக்கை அதிகார வரம்பு இல்லாத ஆய்வாளர் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்துள்ளார். வழக்கு தொடர்வதற்கு சட்டப்படி அனுமதி பெறப்படவில்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்தது. அந்த உத்தரவை எதிர்த்து மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் இந்த மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச ஒழிப்பு துறையின் மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். இதனிடையே இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனுவை ஏற்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து சாட்சி விசாரணை தொடங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன் 1996, 2001 ஆண்டு காலகட்டத்தில் சொத்து சேர்த்த வழக்கு என்பதால் இந்த வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதேபோல் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயல்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்து உள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் K. ராஜசேகர் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக
தொடர்பாக 2017 முதல் 2024 ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட 41 முதல் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதே தவிர வெறும் செவி வழி தகவல்களின் அடிப்படையில் அல்ல என தெரிவித்து உள்ளனர். நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லை. அந்த விவரங்களை வழங்கினால் ஆதாரங்களை மறைக்கவும் அழிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதால் வழக்குகளின் விவரங்களை வழங்க உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெளிவுபடுத்தி உள்ளனர். சோதனை என்பது ஆரம்ப கட்ட நடவடிக்கை தான். அதனால் டாஸ்மாக் நிர்வாகம் நிவாரணம் கோரி அமலாக்கத்துறை நாடலாம் என தெரிவித்த நீதிபதிகள் சோதனை உத்தரவில் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு ஊழியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அது அவர்களின் கடமை. சோதனைக்கான உத்தரவு நகலை வழங்க வேண்டும் என சட்டத்தில் கூறவில்லை எனவும் குறிப்பிட்டு உள்ளனர். டாஸ்மாகில் மதுபானங்களின் விலை நிர்ணயம், பார்களுக்கு உரிமம் வழங்குவது தொடர்பாக 100 கேள்விகள் எழுப்பி வாக்குமூலங்கள் பதிவு செய்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை. இது சம்பந்தமாக டாஸ்மாக் அதிகாரிகள் யாரும் குற்றச்சாட்டு வைக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக அரசு யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டியுள்ளது. சட்டத்தின்படிதான் சோதனை நடத்தப்பட்டு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை வலுக்கட்டாயமாக ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூற முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். திடீர் சோதனைகள் நடத்தும் போது தகவல்கள் கசிவதையும் ஆதாரங்கள் அழிக்கப்படுவதையும் தடுக்க இதுபோன்று ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுவது உண்டு. அது துன்புறுத்தல் ஆகாது என கூறிய நீதிபதிகள் சோதனையின் போது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உணவு ஓய்வு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த வலுவான ஆதாரங்களும் இல்லை. ஆதாரங்கள் இல்லாத இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. சோதனை சட்டப்பூர்வமாக தான் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என உத்தரவில் தெரிவித்து உள்ளனர். மாநில போலீசார் சோதனை நடத்தும் போது தங்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் யாரும் வழக்கு தாக்கல் செய்ததில்லை. அதற்காக சோதனையின் போது விதிமீறல் இல்லை என்று அர்த்தம் கொள்ள முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் தங்கள் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் தனிப்பட்ட அதிகாரிகள் வழக்கு தாக்கல் செய்யலாம். அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் இந்த வழக்கை ஏன் தாக்கல் செய்தன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என கூறியுள்ளனர். அமலாக்கத்துறை விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ என்ற கேள்வி எழுகிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க அரசு முயல்வது துரதிர்ஷ்டவசமானது என தெரிவித்து உள்ளனர். டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது. அது குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதன் ஆரம்ப கட்ட நடவடிக்கையான சோதனையை எதிர்ப்பது குற்ற நீதி பரிபாலனத்தின் அஸ்திவாரத்தை பாதிக்கும். சோதனைக்கு அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்றும் கூட்டாட்சி தத்துவத்தை மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர தேசத்திற்கு எதிரான குற்றம் குறித்த விசாரணையை தடுக்க பயன்படுத்தக்கூடாது என நீதிபதிகள் அறிவுறுத்தி உள்ளனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சில இடர்பாடுகள் ஏற்படுவது இயல்புதான் என்றும் அதற்காக நாட்டு மக்களின் பொருளாதார உரிமைகளுக்கு இணையாக கருத முடியுமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.